சும்மா பேரை கேட்டாலே பயம் வருதுல்ல அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு ரொம்ப வலிமையான கிரகம்னு பேர் எடுத்த சனீஸ்வர பகவானை ராசி அதிபதியை கொண்ட மகர ராசி அன்பு சொந்தங்களுக்கு வணக்கங்க. உங்களை பொறுத்த வரைக்கும் இனி வரக்கூடிய நாட்கள் நீங்கள் எதிர்பார்க்காத அளவுக்கு அமோகமாக மாறப்போகுதுங்க. கொஞ்சம் ஏமாந்தா போதுங்க, நம்மளை முடிச்சு விட்டுருவாங்க. அந்த அளவுக்கு தான் போகிற இடம் ஃபுல்லாக பிரச்சனை. எந்த பிரச்சனையை சமாளிக்கிறது, எந்த பிரச்சனையை விடுறதுனே தெரியல. வேலையில் பிரச்சனை, குடும்பத்தில் பிரச்சனை, நம்ம பெற்றவங்களால் பிரச்சனை, நம்மளை பெற்றுக்கிட்டவங்களால பிரச்சனை. இப்படி மகர ராசி ஆண்களோ பெண்களோ பெரியவங்களோ சின்னவங்களோ ஏதாவது ஒரு வகையில் பிரச்சனை மட்டுமே சந்திச்சிட்ருக்கோம். ஏன் தெரியுமா? நம்ம பொதுவாகவே நம்மளுடைய குணம் என்னென்னா எல்லாருக்கும் உண்மையே இருக்கிறது, உண்மையை மட்டுமே நம்புறது. அது மட்டும் இல்லாமல் வெகுளித்தனம் அதிகமாக இருக்குது. நம்மளை போலவே எல்லாரும் இருப்பாங்க அப்படிங்கிற நம்பிக்கையோடு தான் மகரம் இது நாள் வரைக்கும் வாழ்ந்துக்கிட்டு இருக்கு. ஆனால் கடந்த சில நாட்களாகவே உங்களுடைய உடன்பிறப்புகள் கூட உங்களுக்கு சூனியம் பண்ண மாதிரி நிறைய பிரச்சனைகளை கொண்டு வந்திருப்பாங்க. அதை இன்னும் உச்சம் தரக்கூடிய அளவுக்கு இப்போ செவ்வாய் பயிற்சி அப்படிங்கிறது சகோதரத்துவத்தை குறிக்கக்கூடிய கிரகம்ங்க. ஸோ உங்கள் உடன்பிறப்புகளை நீங்கள் நம்பவே கூடாது. செவ்வாய் பகவான் என்ன சொல்கிறாருன்னா, மகர ராசிக்காரங்களே, உங்களுக்கு பணத்துக்கு நான் பஞ்சத்தை வைக்க மாட்டேன், ஆனால் உங்களுடைய உடன்பிறப்புகளால் மோதல் வரும், பகை வரும், கவனமாக இருந்துக்கோங்கன்னு சொல்கிறாருங்க. அது எப்படிமா? என் கூட பிறந்தவங்களால் எனக்கு போய் என்ன பிரச்சனை வந்துட போகுது, என் ரத்தம் இல்லையா, அப்படி இப்படின்னு பேசுனா கடைசியில் பிரச்சனை வர்றப்போ நீங்கள் தான் தவிப்பீங்க. கூட பிறந்தவங்க தானே கூப்பிட்ருக்காங்கன்னே போகலாம், கூட பிறந்தவங்க தானே அதை வாங்கி கொடுக்கலாம், செய்யலாம், எல்லாத்துக்கும் ஏதாவது ஒரு வகையில் முன்ன நின்று பண்ணி கொடுத்துட்டு நிறைய இடங்களில் அசிங்கப்படுத்தப்பட்டிருப்பீங்க, அவமானப்படுத்தப்பட்டிருப்பீங்க. சொல்லப்போனால் உங்களை அவங்க கேவலமாக தான் பார்ப்பாங்க. நீங்கள் தான் நினச்சிக்குவீங்க நம்ம கூட பிறந்தவங்க தானே பரவாயில்ல அப்படின்னு. எத்தனை இடங்களில் விட்டு கொடுத்து இது நாள் வரைக்கும் கெட்டு போய் தான் உட்காந்துருப்பீங்க. ஸோ இதுக்கெல்லாம் ஒரு மாற்று கருத்து வேணாமா? கொஞ்சம் விழிப்புணர்வோடு தான் இருந்துப்போமே, கொஞ்சம் கவனமாக தான் இருந்துப்போமே. இதனால் வரைக்கும் கண்மூடித்தனமாக எல்லாரையும் நம்பிட்டோம், எல்லாருக்கும் எல்லாத்தையுமே செஞ்சிட்டோம். ஆனால் இனி நீங்கள் உஷாராக இருந்துட்டா கூட வாழ்க்கையை நல்லபடியாக வாழலாங்க. இது போதுமே, எல்லாருக்கும் பதில் சொல்லிக்கிட்டு எதுக்கு? நமக்கு பதில் சொல்கிறது நமக்காகவா? நம்ம பட்ட கஷ்டங்களுக்காக, மற்றவங்களுக்காக நம்ம பட்ட கஷ்டம், மற்றவங்களுக்காக நம்ம தூக்கி சுமந்த பாரம். ஸோ அது வேண்டாங்கிற வகையில் செவ்வாய் பகவான் எச்சரிக்கையும் கொடுக்குறாருங்க. அதே நேரத்தில் அதிர்ஷ்டத்தையும் கொடுக்க போகிறாரு. அப்படி என்னமா எனக்கு நல்லது நடக்க போகுது, அதை கொஞ்சம் சொல்லு. நீ சொல்கிறதெல்லாம் வாஸ்தவமாக தான் இருக்குது, என் வாழ்க்கையில் நிறைய பிரச்சனை தான் இருக்குது, சுற்றி சுற்றி பார்த்தீங்க அப்படின்னா சூனியம் வச்ச மாதிரி தான் என் வாழ்க்கையே போயிட்டுருக்கு, எங்கே போகிறது, எந்த தெய்வத்தை கும்பிட்றதுன்னு கூட தெரியல. சொல்லப்போனால் தெய்வத்து மேலேயே நம்பிக்கை கூட இப்போ இல்லாமல் போயிருச்சு. இப்படி தவிச்சு கொண்டு இருக்கக்கூடிய மகரத்திற்கு இந்த செவ்வாய் பகவானை பொறுத்த வரைக்கும் பூமிக்காரகன், அங்காரகன்னு ரொம்ப வலிமையான கிரகங்க. இவரை பொறுத்த வரைக்கும் நீதியை நிலைநாட்டக்கூடியவர். உங்களுடைய அதிபதியை போல தான் இவரோட குணமும் இருக்கும். உலகத்தில் நடக்கக்கூடிய ஒவ்வொரு சங்கடமான நிகழ்வு செவ்வாயால் தாங்க நடக்கும். எதிரிகள் தொல்லை, கொலை, கொள்ளை, வழக்கு, சாதகமில்லாத ஒரு வாழ்க்கை, ஒரு சிலருக்கு கோர்ட்டு கேஸுன்னு அலையிறது, ஜெயிலுக்கெல்லாம் போகிறது, வண்டி வாகனத்தில் போகிறப்ப பிரச்சனை ஏற்படுத்துறது, இந்த மாதிரி ஏதாவது ஒரு வகையில் பாதிப்புன்னு வருது அப்படின்னா அது இவரால் கூட நிகழுங்க. ஆனால் இது நாள் வரைக்கும் நமக்கு ஒரு கெட்டது நடக்குது அப்படின்னா இதெல்லாம் அந்த சனீஸ்வர பகவான் பண்ணுற வேலை தான் அப்படின்னு ஒட்டுமொத்தமாக உங்களோட அதிபதி மேலே பழி போட்டிருப்பீங்க. அது நீங்கள் மட்டும் இல்லைங்க, எல்லாருமே பண்ணுறது தான். ஆனால் இவர் சைலண்ட்டாக வேலை பார்க்கக்கூடியவர். ஸோ இவரை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஒரு நல்லது பண்ணணும்னு நினச்சா எந்த அளவுக்கு கெட்டவரோ அதே அளவுக்கு அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய நல்லவரும் கூட. ஸோ இப்போ மகர ராசிக்காரங்க யோசிக்கிறது என்ன தெரியுமா? எனக்கு நல்லது பண்ணுவாரா, அதை ஃபஸ்ட்டு சொல்லுமா அப்படின்னு தானே கேட்பீங்க. கண்டிப்பாக சொல்கிறேங்க. மகர ராசிக்காரர்களுக்கு 7ஆம் இடத்துல செவ்வாய் பகவான் நீச்சமாக இருக்கிறதுனால கௌரவத்தை விட்டு கொடுத்து, சுயமரியாதையை விட்டு கொடுத்து செயல்பட்டிருப்பீங்க இது நாள் வரைக்கும். ஆனால் இப்போது செவ்வாய் பகவான் 8ஆம் இடத்துக்கு போகிறாருங்க.
8ஆம் இடம் அப்படிங்கிறது ஒரு விதத்தில் நல்ல பலன்களையும் குடும்பம் சார்ந்த விஷயங்களில் சில விமர்சனங்களுக்கும் ஆளாகிறதுக்கு வாய்ப்பு இருக்கும். நான் முன்னாடியே சொன்னது தாங்க, நல்லது பண்ணாலும் குடும்பத்தில் இருக்கவங்க எனக்கு நீ என்ன நல்லது பண்ண, நீ நல்லது பண்ணப்பான்னு சொல்கிறாங்களா, முடிஞ்ச அளவுக்கு குடும்பத்தில் இருக்கவங்களே நம்மளை குத்தி காட்டி தான் பேசுகிறாங்க. பெருசாக நீ என்ன பண்ணிட்ட, உன்னை மாதிரியெல்லாம் யாருமே உழைக்கலையா, உன்னை மாதிரி யாரும் கொடுக்கலையா, இந்த மாதிரி கூட பேச்சுக்களை நீங்கள் வாங்கியிருப்பீங்க. இருந்தாலும் அதை பெருசாக உங்களுக்கு பாதிப்பை கொடுக்காது. பேசின வாயெல்லாம் மூடக்கூடிய அளவுக்கு நீங்கள் நல்லா இருக்க போகிறீங்க. இதை தாண்டி இந்த கத்தி பேசுகிறது, சண்டை போடக்கூடிய சூழல் வருங்க. இது சொல்கிறேன் இல்லையா, உண்மையை வச்சுக்கிட்டு இருக்கோம். சூதுவாது இல்லாமல் பண்ணுறவங்க எல்லாமே பார்த்தா நைஸாக பேசிகிட்டு இருப்பாங்க. சொல்லப்போனால் அவங்க பண்ண தப்பெல்லாமே தூக்கி நம்ம மேலே போட்டுருவாங்க. அப்போ என்ன பண்ண முடியும்? உண்மை எப்போவுமே பார்த்தீங்க அப்படின்னா கத்தி தான் பேசியாகணும். ஆனால் இந்த மகர ராசி அந்த உண்மையை பேசக்கூடிய வகையில் மற்ற பொய் பித்தலாட்டம் பேசுகிறவங்க எல்லாம் இருக்காங்க பார்த்தீங்களா, அங்கெல்லாம் 10 பேர் நிற்பாங்க. நீங்கள் ஒத்த ஆளை பேசுகிறப்போ கொஞ்சம் சத்தமாக பேசி தான் ஆகணும். ஆனால் அது எதுக்கும் நீங்கள் ஒன்றும் பயப்படாதீங்க. எதிரிகளை தும்சம் செய்யக்கூடிய அளவுக்கு வாய்ப்புகள் ஏற்படுங்க. வாய்ப்பு கிடச்சி நான் வச்சு வாங்கி விட்டுட்டேன் அப்படின்னு நீங்கள் சொல்லுவீங்க. அவங்கக்கிட்ட வரம்பு மீறி செயல்பட்டவங்களுக்கு தண்டனை கொடுக்கக்கூடிய சூழல் வரப்போகுது. 4ஆம் வீட்டுக்கு அதிபதியான செவ்வாய் பகவான் 7ஆம் இடத்துல சுகஸ்தான அதிபதி நீச்சமாக இருக்கிறதுனால வீடு மனை சார்ந்த விஷயங்களில் தோல்வியையும் இழுப்பறையும் சந்திச்சிருப்பீங்க. அதாவது முன்னாடி இருக்காண்டு இப்போது செவ்வாய் பகவான் 8ஆம் இடத்துக்கு போய் 2ஆம் இடத்தை பார்க்கறதுனால குடும்பத்தில் இழப்பை பற்றி பேச சில சங்கடங்கள் ஏற்படுத்தினாலும் எதிரிகளை பற்றின உண்மை தன்மையை அறிஞ்சு கொள்ள அவங்கள எப்படி கையாளணும், அவங்கள பார்த்தீங்க அப்படின்னா எப்படி விரட்டி அடிக்கணும் அப்படிங்கிற வித்தையை கற்றுக்குவீங்க. ஸோ 8ஆம் இடம் 2ஆம் பார்வை ரெண்டுமே மகர ராசிக்காரர்களுக்கு ஒரு விழிப்புணர்வை கொடுக்குங்க, வாய்ப்பை கொடுக்கும். அதே மாதிரி லாபஸ்தானத்தை தனது சொந்த வீட்டை செவ்வாய் பார்க்குறாருங்க. இதனால் கஷ்டப்பட்டாவது உங்களோட கௌரவத்தை காப்பாற்ற முயற்சி செய்வீங்க. மூத்த உடன்பிறப்புகள் கிட்ட மோதல் போக்கு பகை உண்டாகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ உஷாராக இருந்துக்கோங்க. உடன்பிறப்பு மட்டும்தானா, என் கூட பிறந்தவங்க எல்லாரும் எனக்கு யாரும் இல்லைன்னு தான் சொல்லுவீங்க ஒரு சிலர். ஆனால் உடன்பிறப்புகள் மாதிரியே இந்த சித்தப்பா பையன் பெரியப்பா பையன் அக்கா தங்கச்சி எனக்கு அவங்க அக்கா முறை வேணும், எனக்கு அவங்க தங்கச்சி முறை வேணும், இந்த முறை ரீதியாக கூட சொல்கிறோம் இல்லையா, அவங்களால கூட உங்களுக்கு பிரச்சனை வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா செவ்வாய் பகவானை பொறுத்த வரைக்கும் சகோதரத்துவத்தை குறிக்கக்கூடிய கிரகம். இவர் பார்த்தீங்க அப்படின்னா சில வாய்ப்புகளை உங்களுக்கு சாதகமாக கொடுக்குறப்ப சில விஷயங்களை எச்சரிக்கை கொடுக்குறாருங்க. அந்த வகையில் பண விஷயத்தில் உங்களுக்கு பாதகத்தை தர்றாமல் ஒதுங்கி நின்னாலும் உறவுகளால் கை வச்சிருக்காங்க. ஸோ பார்த்து சூதானமாக இருங்க. அதே மாதிரி வருமானம் அதிகரிக்கும். சனி உங்கள் ராசிக்கு 3ஆம் இடத்துலையும் குரு உங்கள் ராசிக்கு 6ஆம் இடத்துலையும் இருக்கிறதுனால வளர்ச்சியையும் தொழிலில் வெற்றியும் கொடுப்பாங்க. முதலீடுகளுக்கு உண்டான வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுப்பாங்க. இதில் ராசிக்கு 6ஆம் இடத்துலேருந்து 10 மற்றும் 12ஆம் இடங்களை பார்க்குறாருங்க. இதனால் முதலீடுகள் மூலம் வருமானம் உண்டாகும். அந்த வருமானத்தில் அதிகார வார்த்தைகளை பயன்படுத்தி அந்த பணத்தை பெறதுக்கான சூழல் உருவாகும். எதிரிகள் சார்ந்த விஷயங்களில் உங்களுக்கு லாபம் உண்டாகும். ஒருத்தன் உங்களை கெடுக்கணும் ஏதாவது ஒன்று பண்ணிட்டு வர்றான்னு வச்சுக்கோங்களேன், அவன் பண்ணக்கூடிய கெடுதல் அப்படிங்கிறது மகரத்திற்கு நன்மையாக முடியும். இப்போ உங்கள் மேலே கல்லெறியணும்னு சொல்லிட்டு அடிக்கிறான்னு வச்சுக்கோங்களேன், அது உங்கள் பக்கத்தில் இருக்கக்கூடிய மரத்து மேலே பட்டு அங்கே இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு பழமோ காயோ கீழே விழுங்க, அது உங்களுக்கு பலன்தான். இந்த மாதிரி தான் உங்கள் மேலே அம்பே எரிஞ்சாலும் அந்த அன்பு உங்களுக்கு பூமாலையாக தாங்க மாறும். ஏன்னா அந்த அளவுக்கு குரு பகவானும் உங்களோட அதிபதியும் உங்களுக்கு சாதகமாக நிற்கிறாங்க. செவ்வாய் பகவான் நல்ல பலன்களை கொடுக்குறாரோ இல்லையோ சரிங்களா, பணத்தை கொடுக்குறாருங்க. மற்ற விஷயங்கள்லாம் எனக்கு தெரியாதுன்னு ஒதுக்கி வைக்கிறாருங்க. கை விரிச்சிட்டாருன்னு வச்சுக்கோங்களேன், அதை சரி செய்யக்கூடிய விதத்தில் உங்களுடைய அதிபதியும் அதோட குரு பகவானும்
பக்கபலமாக நிற்கிறாங்க. ஸோ உங்களோட அதிபதியே பெரிய பலம். இப்போ குரு உங்களுக்கு சாதகமாக இருக்கிறதுனால யாராலையும் உங்களை வந்து ஒன்றுமே பண்ண முடியாது. யாரெல்லாம் உங்களை வந்து துச்சமாக நினச்சாங்களோ, தூக்கி எறிஞ்சாங்களோ, உங்களுக்கு கஷ்டம் மேலே கஷ்டம் கொடுத்தாங்களோ, பகைமை பாராட்டினாங்களோ, அவங்களுக்கு எல்லாம் பதில் சொல்லக்கூடிய வகையில் வாய்ப்புகள் அமையும். இப்போ தான் மனசில் இருக்கக்கூடிய பாரமே குறைஞ்சுது அப்படிங்கிற அளவுக்கு நீங்கள் உங்களுடைய மனபாரங்களை இறக்கி வைக்கிறதுக்கான வாய்ப்பு கொடுக்குறாங்க. இந்த வாய்ப்பை நீங்கள் வந்து கண்டிப்பாக கவனமாக பயன்படுத்திக்கணும். மகர ராசி அன்பு சொந்தங்களுக்கு வாழ்க்கை அமோகமாக மாறிடுங்க. எந்த ஒரு விஷயத்தையும் சமாளிக்கிறதுக்கான அனுபவத்தை தரக்கூடிய சனி பகவானை ராசி அதிபதியாக கொண்ட மகர ராசி அன்பு சொந்தங்களுக்கு வணக்கங்க. மகர ராசிக்காரர்களுக்கு இந்த பதிவு அப்படிங்கிறது என்னடா வாழ்க்கை இது, சாமி எங்கேயாச்சும் போயிடலாம், இல்லை வாழ்க்கையை முடிச்சுக்கலாம், இப்படி வாழ்க்கையை வெறுத்து போயிருக்கக்கூடிய உங்களுக்கு மகரத்திற்கு ஒரு மாற்றம் தரக்கூடிய வீடியோ பதிவாக கட்டாயம் இது இருக்குங்க. ஏன் சொல்கிறேன்னா, இந்த காலகட்டம் அப்படிங்கிறது மகர ராசிக்கு எப்படிப்பட்ட நாட்களாக இருக்க போகுது. அதாவது சூரிய பகவான் மிதுன ராசியில் பயிற்சியாகக்கூடிய மாதம் தாங்க இந்த மாதம். இப்போது உங்களுக்கு வரக்கூடிய என்னென்ன நல்ல விஷயங்கள், உங்களுக்கு நல்ல காலம் தொடங்குதுங்க. மகரத்துக்கு அப்படி என்னமா நல்லது நடக்க போகுது அப்படின்னு தானே கேட்குறீங்க. காசு பணம் துட்டு மணின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு மகர ராசிக்காரர்களுக்கு பணம் கொட்டுங்க. ஆனால் பேச்சுக்களில் மட்டும் ஆபத்து நிச்சயம். ஸோ பேசுகிறப்ப கவனம் தேவைங்க. எந்த இடங்களில் கவனமாக இருக்கணும், யார்கிட்ட கவனமாக இருக்கணும், எதனால கவனமாக இருக்கணும், இது எல்லாத்தையும் இப்போ தெளிவாக பார்க்கலாங்க. பொதுவாக மகர ராசிக்காரங்க உண்மையை பட்டுப்படார்னு பேசி அப்படியே வெட்டு 1 துண்டு 2 இப்படி பேசக்கூடியவங்க. ஒளிவு மறைவு தெரியாது, சூதுவாது தெரியாதுங்க. எல்லாருக்கும் இளிச்சவாயனா மகர ராசிக்காரங்க அசால்ட்டாக சொல்லிட்டு போயிடுவாங்க. அந்த மாதிரி தாங்க பேசுறது மட்டும்தாங்க. டம்மி பாவான்னு சொல்லக்கூடிய அளவுக்கு உண்மையை பேசுறதுனால எல்லாரும் இவங்கள ஈஸியாக ஏமாற்றக்கூடிய அமைப்பில் தான் மகரம் வந்து சுற்றிக்கிட்டு இருக்கு. ஸோ உங்களை பொறுத்த வரைக்கும் யாரும் உங்களை இனி ஏமாற்ற முடியாது. அதுக்கு நம்ம என்ன பண்ணணும்னா பேச்சில் கவனம் தேவைங்க. அதை நான் பின்னாடி சொல்கிறேன். உத்திராட்டம் நட்சத்திரம், திருவோணம் நட்சத்திரம், அவிட்ட நட்சத்திரம் 3 நட்சத்திரம் அடங்கியது மகர ராசிக்காரர்களாக உங்களை பொறுத்த வரைக்கும் ஒரு அதிபதி சனி பகவானுங்க. உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்துல அவர் இருக்கார். 7.5 சனி பாத சனி இப்போ நடந்துட்டு இருக்கு இல்லையா. இப்போ ராகுவோட சேர்ந்த சனி பகவான் வந்து தம்பி கொஞ்சம் பேச்சில் கவனமாக இருப்பா. ஒரு சில விஷயங்களை உனக்கு நான் நல்லது பண்ணுறேன், ஆனால் உன்னுடைய வாய் என்னால் கட்டுப்படுத்த முடியலன்னு சொல்கிறாரு. ஸோ இந்த இடத்துல கொஞ்சம் சூதானமாக இருந்துக்கோங்க. ஆனால் பணவரவு அப்படிங்கிறது இனி வரக்கூடிய நாட்களில் சனியால் சின்ன சின்ன குடும்பத்தில் தொந்தரவுகள் ஏற்படுமே தவிர்த்து பணவரவுக்கு பஞ்சம் வைக்க மாட்டாருங்க. நான் அங்கே செலவு காசு கொடுத்து திட்டிக்கிட்டே இருப்பாங்க அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா. அந்த மாதிரி தான் இந்த வருஷ கிரகங்கள் சொல்லக்கூடிய குரு சனி ராகு கேது இவங்க எல்லாருமே அந்த அளவுக்கு ஏற்றத்தில் இல்லை. ஆனால் உங்கள் சனி பகவான் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, நம்ம அப்பா மாதிரி நம்ம என்னதான் தப்புனாலும் நம்ம கொஞ்சம் பாதுகாத்து நிற்கிறாரு. மற்ற 8 கிரகங்கள் நமக்கு சாதகமாக இல்லைனாலும் இவர் வந்துட்டு கொஞ்சம் உங்களை வந்து தூக்கி பிடிக்கிறாரு. ஸோ மாதகரன்கள்னு சொல்லக்கூடிய சூரியன், செவ்வாய், புதன், சுக்கிரன் இவங்க எல்லாருமே வந்துட்டு இந்த மாதிரி உங்களுக்கு கொஞ்சம் சாதகமான பலன்களை கொடுக்குறாங்க. ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் நல்லா இருக்குங்க. மகர ராசி 8ஆம் வீட்டில் செவ்வாயும் கேதுவும் சேர்ந்துருக்காங்க. இவங்க 2 பேருமே ரொம்ப வலிமையான கிரகங்கள். அவ்வளவு சீக்கிரமாக வந்து பார்த்தீங்கன்னா அப்படின்னா நல்லது பண்ண மாட்டாங்க. ஸோ அதனால் சின்ன சின்ன தொந்தரவை கொடுப்பாங்க. குழந்தை மாதிரி உங்ககிட்ட விளையாடுவாங்க. தாயோட உடல் ஆரோக்கியத்தில் கவனம் வச்சுக்கோங்க. படிப்படியாக குழந்தைகள் வந்து உங்களை விட்டு பிரிஞ்சு வெளியூருக்கு படிக்க போகிறதுக்கான வாய்ப்பை வந்து கொடுப்பாங்க. ஆனால் படிக்க தான் போகிறாங்க, நீங்கள் பயப்படுற மாதிரி எதுவுமே கிடையாது. அதே மாதிரி சூரியன் வந்து உங்கள் ராசிக்கு 6ஆம் இடத்துல இருக்கிறதுனால எந்த ஒரு விஷயத்தையும் நீங்கள் வந்துட்டு தைரியமாக செய்யலாங்க. அதே மாதிரி புதிய முயற்சிகள் வந்து செய்யலாம். நீங்கள் பயப்படுற மாதிரி எதுவுமே கிடையாதுங்க.
எந்த ஒரு விஷயத்தையும் நீங்கள் தைரியமாக செய்கிறதுக்கான துணிச்சல் வந்து உங்களுக்கு கிடைக்கும். அரசாங்கம் சார்ந்த தொழிலாக இருந்துச்சுன்னா நிச்சயமாக உங்களுக்கு வேலை கிடைக்கும், முயற்சி பண்ணுங்கள். அதே போல் கடன் கிடைக்கும், புதிய கடன் வாங்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டாகும். 6, 8ஆம் அதிபதி சேர்ந்திருக்கிறதுனால சட்டம், வம்பு, வழக்கு இது தொடர்பான பிரச்சனைகள், ஆரோக்கியம் சார்ந்த பிரச்சனைகள் இது எல்லாமே வந்து வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குங்க. ஆனால் குருவோட பார்வை வந்து உங்களுக்கு பெருமளவில் எந்த ஒரு பாதிப்பையும் வந்து கொடுக்காம பார்த்துக்கிறாரு. 8ஆம் இடத்துல செவ்வாய் கேது இருக்கிறதுனால ஆரோக்கியத்தில் இவங்க கை வைக்கிறாங்க. இருந்தாலுமே ஏற்றம் இருக்குங்க. குழந்தைகளால் வரக்கூடிய சின்ன சின்ன பிரச்சனைகள் மறையக்கூடிய வாய்ப்பு இருக்குது. குழந்தைகள் மூலமாக செலவுகளும் வந்து சேருங்க. இருந்தாலும் திரும்ப திரும்ப சொல்கிறேன், சுக்கிரன் இருக்காரு, குரு இருக்காரு, உங்களுக்கு வந்து பெரிய ஏற்றம் உண்டாகும். குழந்தைகளால் பெருமை உண்டாகும். புகழ், பதவி, உயர்வு, பொறுப்பு, அந்தஸ்துன்னு எல்லாமே கிடைக்குங்க. முயற்சிகளில் வெற்றி கிடைக்கும். குழந்தை பாக்கியத்துக்காக ஏங்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா அந்த யோகம் வந்து இப்போ கிடைக்குங்க. அதே மாதிரி ஏதாவது உடல் ஆரோக்கிய தேவைக்காக சிகிச்சை எடுத்துகிட்டு இருந்தீங்க அப்படின்னா அதில் ஏற்றம் உண்டாகுங்க. முயற்சிகள் எல்லாமே வெற்றி பெறக்கூடிய வாய்ப்பு இருக்குது. இதில் 100க்கு 95% வந்து சாதகமாக இருக்குங்க. இந்த 5% அப்படின்னு என்னன்னு கவனமாக சொல்லுங்கள். கவனமாக சொல்லுமா கேட்குறேன்னு சொல்கிறீங்க இல்லையா? நான் சொன்னேன் இல்லையா, பேச்சில் மட்டும் கவனமாக இருங்க. கவனமாக இருக்கக்கூடிய இடங்களும் உங்களுக்கு சாதகமாக இருக்க அனுதினமும் வந்து ஏதாவது ஒரு கோயிலுக்கு போயிட்டு வாங்க. அப்படி முடியாத பட்சத்தில் மகரம் வந்து சனிக்கிழமையில் அருகில் இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு நவக்கிரகங்கள் கோயிலுக்கு வந்து போயிட்டு பச்சரிசி நெல் வந்து தானமாக கொடுக்கறது நல்லதுங்க. அதை நீங்கள் கோயிலுக்கு கொடுத்தாலும் சரி, இல்லை வரக்கூடிய ஏழை எளிய மக்களை யாராவது பார்த்து நீங்கள் தானம் கொடுத்தாலும் சிறப்பு. ஆனால் மகர ராசி எல்லா விஷயத்துலையுமே கொஞ்சம் கூடுதலாக கவனம் எடுத்துக்கணும். எந்த வேலையே இருந்தாலும் சரிங்க, அலைச்சல் இருக்கக்கூடாது. ஒரு வேளை நீங்கள் வந்து ஒரு முதலாளி கீழே வேலை செய்கிறீங்க, இல்லை வந்து தனியாகவோ அரசாங்கத்துறையோ மேலதிகாரிகள் கீழேயோ வேலை பார்க்குறீங்க அப்படின்னா யாரையுமே பகச்சிக்காதீங்க. அதே மாதிரி பணம் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணுங்க. கொடுக்கல் வாங்கல் எல்லாத்துலேயும் கராராக இருந்துக்கோங்க. ஆரோக்கியத்தில் வந்து கவனம் வச்சுக்கோங்க. எந்த இடத்துலையுமே முன் அனுபவத்தை வச்சிடாதீங்க. அனாவசியமாக பேசுகிறதும் முன்கோவப்படுறதும் குறைச்சிக்கோங்க. இதோடு வந்து பார்த்தீங்க அப்படின்னா வாரந்தோறும் வெள்ளிக்கிழமைகளில் வராகி அம்மனை வழிபாடு செய்யுங்க. வந்த கஷ்டம், வரக்கூடிய கஷ்டம் எல்லாத்தையுமே வந்து இந்த அம்மன் விலக்கி வைப்பாங்க. இதில் உத்தியோக பணிகளில் இருக்கவங்க பயணங்கள் போக வாய்ப்பு இருக்குது. அதே போல் வண்டி வாகனத்தில் போகும்போது கவனம் தேவைங்க. வேலை செய்யக்கூடிய இடங்களில் உங்களுக்கு இருந்துட்டு வந்த மன வருத்தங்கள் நீங்குங்க. தொழில் வியாபாரத்தில் இருக்கவங்களுக்கும் வாடிக்கையாளர்கிட்ட நிதானமாக பேசி அனுசரித்து நடந்துக்கிறது ரொம்பவே நல்லதுங்க. நீங்கள் எதிர்பார்த்த பணம் கைக்கு வரும். குடும்பத்தில் ஏதாவது ஒரு வகையில் திடீர்னு சின்ன சின்ன சண்டை சச்சரவு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதுக்கு இடம் கொடுக்காம நீங்கள் தாங்க பார்த்துக்கணும். முன்னெச்சரிக்கையோடு அதுபோல் உடல் ஆரோக்கியத்தில் ரொம்பவே கவனம் தேவைங்க. பொருட்களை வாங்கி கவனமாக பார்த்துக்கோங்க. குழந்தைகள் கிட்ட உங்களுக்கு இருக்கக்கூடிய கருத்து வேற்றுமைகள் நீங்கும். பெண்களை பொறுத்த வரைக்கும் கோபத்தை சுத்தமாக தவிர்க்கணுங்க. நிதானமாக பேசணும். அதுதான் வந்து நம்ம காரியத்துக்கு வந்து வெற்றிக்கு வழிவகுக்கும். அதே போல் எந்த ஒரு வேலையை செய்யறதுனாலும் சரி யோசித்து செய்யணும். அப்போ தான் நமக்கு வந்து சாதகமாக முடியுங்க. கலைத்துறையில் இருக்கவங்களுக்கும் பாராட்டுகள் கிடைக்கும். வெளிநாட்டு பயணங்கள் வந்து இனிமையாக அமையுங்க. எதிர்பார்த்த ஆதாயம் கிடைக்கும். உறவு நிலையை பொறுத்த வரைக்கும் விட்டு கொடுத்து போகிறது ரொம்ப அவசியம். அதிகமாக அக்கறை எடுத்துக்கோங்க. அரசியல் துறைகளில் இருந்த நீண்ட நாட்கள் பிரச்சனைகள் எல்லாமே விலக போகுது. சிக்கனமாக நடந்துக்கிறது ரொம்பவே நல்லதுங்க. உழைப்புக்கு முக்கியத்துவம் கொடுத்தீங்க அப்படின்னா வாழ்க்கையில் வந்து உயர்வு கிடைக்குங்க. இதோட மாணவர்களை பொறுத்த வரைக்கும் திட்டமிட்டு பாடங்களை வந்து படிக்கிறது வெற்றிக்கு உதவுங்க. ஆனால் எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் சரி, ஆண்களோ பெரியவங்களோ சின்னவங்களோ பெரியவங்களோ அவசரம் காட்டக்கூடாது. நிதானத்தை கடைப்பிடிக்கிறது மட்டும்தான் உங்களுக்கு
உங்களுக்கு நல்லதுங்க. நிதானத்தை கடைப்பிடிச்சா கண்டிப்பாக உங்களுக்கு அதிர்ஷ்டங்கிறது விடவே விடாதுங்க. இதோட எப்போவுமே நன்றி மறவாத மனம் படைச்ச மகர ராசிக்கு உங்களுடைய நட்சத்திர பலன்கள் எப்படி இருக்க போகுது? உத்திராட்டம் நட்சத்திரம் 2ஆம் பாதம், 3ஆம் பாதம், 4ஆம் பாதம் எங்கேயுமே முதலிடத்தில் இருக்கணும்னு வாழக்கூடிய உங்களுக்கு யோகமான நாட்கள்ங்க. 6ஆம் இடத்துல சஞ்சாரிக்கக்கூடிய ஆத்மகாரகனால் நெருக்கடிகள் எல்லாமே விலகுதுங்க. எதிர்பார்த்த பணம் வரும், சங்கடங்கள் தீருது, வியாபாரம் தொழிலில் ஏற்பட்டிருந்த போட்டி பிரச்சனைகள் முடிவுக்கு வருதுங்க. இழுபறியாக இருந்த கோர்ட்டு கேஸ் வழக்கு சாதகமாகுது. நினச்ச காரியங்கள் நினச்ச மாதிரியே நடத்தி முடிக்க போகிறீங்க. அதே மாதிரி சத்ருஸ்தானத்தில் சஞ்சரிக்கக்கூடிய குருவினுடைய பார்வை தாங்க குடும்ப வாக்கு தனஸ்தானத்தில் உண்டாகிறதுனால குடும்பத்தில் நிம்மதி நிலை உண்டாகுதுங்க. எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் நீங்கள் எந்த காரியத்தை எடுத்தாலும் அதில் கண்டிப்பாக ஜெயிக்க போகிறீங்க. வாரம் சனிக்கிழமை நீங்கள் ஏதாவது ஒரு முருகன் கோயிலுக்கு போய் மனசார வேண்டிட்டு வந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு நல்லது நடக்குங்க. குடும்பத்தில் மகிழ்ச்சி உண்டாகுது. பிள்ளைகள்லாம் வெளிநாடு போய் படிக்கக்கூடிய வாய்ப்புகள்லாம் இருக்குது. இனி உங்களுக்கு இருந்த கஷ்டங்கள் எல்லாமே தீரப்போகுதுங்க.